ஓஸ் வணக்கம். எப்படி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வீடியோ எல்லாம் போட்டு ரொம்ப நாளாச்சு. என்னோட வீடியோ நீங்கள் எதிர்பார்த்துட்டு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் நிறைய வீடியோக்கள் வரும். இப்போ வந்து நான் இருக்கிறது பெங்களூரில். இங்கே வந்து எங்களுக்கு வந்து சென்னையிலேருந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சன் டிவினா ஒரு காலத்தில் நம்ம அந்த கராட்டை வந்து கற்றுக்கணும்னா அன்றைக்கெல்லாம் யூடியூப் இதெல்லாம் கிடையாது. அன்றைக்கி வந்து நம்ம வந்து சன் டிவி மட்டும்தான் நமக்கு அதிகமாக நாலேஜ் கொடுத்துட்டு இருந்துச்சு. சன் டிவியில் வந்து உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே கராட்டை கற்றுக் கொடுத்துட்டு இருந்தார் சாரோட பேர் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு, டாக்டர் குபடோ கிருஷ்ணமூர்த்தி சார். எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இங்கே கிடைச்சிருச்சு. இங்கே பெங்களூரில் சார் வந்து 3வது முறையாக செமினார் பண்ண வந்திருக்காரு. அதுவே நான் 25 கிலோமீட்டர் அங்கேருந்து இங்கே வந்து நான் வந்து சார்கிட்ட இன்னைக்கு வந்து குபடோ சார் வந்து ஜப்பான்ல போய் கற்றுக்கிட்டு 42 வருஷமா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு தான் எனக்கு சார் வந்து அவரை பார்த்து மீட் பண்ணி அவர்கிட்ட ட்ரைனிங், அவருடைய ஆசீர்வாதமும் ட்ரைனிங்கும் எடுக்க முடிஞ்சிருச்சு. ஸோ நான் ஒரு 2 நிமிஷம் சாரை கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் பண்ணலான்னு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறேன். சென்சை என்னோட சேனலில் வந்து நான் கொஞ்ச நாள் நான் வந்து கரெக்டாக கொஞ்சம் நான் உங்கள் சேனலில் சந்திலாம் பார்த்துட்டேன் சின்ன வயசுலேயே. அப்படியே கொஞ்சம் இன்ஸ்பிரேஷனில் படிச்சுட்டு இருந்தேன். கன்னியாகுமரி என்னோட சொந்த ஊர், பெங்களூரில் வந்து படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் இப்போ தேர்ட் டான் பேக் பண்ணிட்டு இருக்கேன். கரெக்டாக ஓரளவுக்கு தெரியும், பட் குபிடெல்லாம் தெரியாது நமக்கு. உங்ககிட்ட அன்றைக்கி வந்து கொஞ்சம் நல்லா சொல்லி கொடுத்தீங்க. ஸோ நம்ம ஆடியன்ஸ் கொஞ்சம் என்னுடைய கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்காக வணக்கம். இன்னைக்கு 3வது முறையாக பெங்களூரில் கோகுல பயிற்சி மூலம் சென்சை முருகன் பண்ணின ஏற்பாடு. இன்னைக்கு வந்து பார்த்தாக்கா நன்சக்கு மற்றும் கோ ஆகிய இரு கருவிகளின் அடிப்படை பயிற்சி முறைகளும் கட்டா முறைகளும் பயிற்சியளிக்கப்பட்டது. இது அவர்களுக்கு பிற்காலத்தில் ஒரு போட்டிகளில் பங்கு பெறவோ பிரிட்டிஷனில் பங்கு பெறவோ அவருக்கு உதவும். அதை தாண்டி அவருடைய உடல் நலம், மனநலம் வலிமை பெறவும், தன்னம்பிக்கை கூட்டவும், மனதை ஒருமுகப்படுத்தவும், ஒழுக்கமாக இருக்கவும் இந்த பயிற்சிகள் உதவும். வந்து நம்மளை அடிக்க வந்தால் தாக்குறது, நம்ம பயிற்சி பண்ணி நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக்கிறோம். இதெல்லாம் ஓரளவுக்கு இப்போ மக்கள்கிட்ட ரீச் ஆயிடுச்சு. இருந்தாலும் இப்போ கொஞ்ச நாளாக இந்த ஜென்ரேஷனில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க இருக்காங்க, அவங்க பெற்றதாக இருக்காங்க. கொஞ்சம் பேர் கொஞ்சம் பேட் ஹேபிட் தான் போகிறாங்க. அவங்க எல்லாம் இந்த கலைக்குள்ள கொண்டு வந்தால் எப்படி இல்லை? அதாவது பயிற்சி பெறும்போது ஒவ்வொரு தனி மனிதனும் அவனுக்கு அறியாமலேயே அவனுக்கு தன்னுடைய உடலை பேணி பாதுகாத்துக் கொள்வது அவனுக்கு தோணும். அப்போ அவனால் வந்து எந்த விதமான கட்டப்பழக்கம் போக மாட்டான், யாருக்கிட்டையும் செய்ய மாட்டான். இப்போ நாங்கள் கராட்டேல வந்து கரெக்டாக ஒரு 5 வயசுலேருந்து பயிற்சி கொடுக்க ஆரம்பிக்கிறோம். நம்ம குபடோ வந்து எத்தனை வயசுலேருந்து இருக்கலாம்? நாங்கள் வந்து 3 வயசுலேருந்து டீச் பண்ணுறோம் கோபுரத்தில். காரணம்னாக்கா கோபுரோ பயிற்சி பெறும்பொழுது அந்த கருவியை வச்சு அவங்க பயன்படுத்தும் பொழுது அந்த கருவி மூலமாக அனைத்து விரல்கள் மூலமாக நரம்புகள் உள்ளுறுப்புக்கு சென்று உள்ளுறுப்பை வலிமைப்படுத்துகிறது. அதனால் அவருடைய ஆட்காலம் நீட்டிக்கப்படுது, ஒழுக்கம் வருது, எதையும் சீர்தூக்கி பார்க்கும் தன்மை இதெல்லாம். அதனால நான் வந்து அவங்களுக்கு 3 வயதில் டீச் பண்ணுறேன். இந்த குபடோ நம்ம இந்தியாவில் எல்லா இடத்துலையும் போயிட்டு பரவிட்டு. ஆமாம். பட் அதாவது இன்னைக்கு இதனுடைய தலைமையகம் வந்து ஜப்பானில் உள்ள ஒக்கினாவாத்தில் இருக்குது. ஹிரோஷி அகாமி அவர் தான் கிராண்ட் மாஸ்டர். அவருக்கு கீழே இன்னைக்கு 80க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயிற்சி பெறுறாங்க. இந்த கோபுரக்கலை ஒக்கினாவாவில் கவர்மெண்ட் ஆஃப் அரசு, ஒக்கினாவா அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கலை.